ரகு, நான் ஒரு பூனைக்குட்டி வளர்த்துட்டு இருந்தேன், அது காணாம போயிட்டு. நீ எங்கேயாவது பாத்தியா? சீனு, உங்கள் வீட்டில் தான் பூனையே கிடையாது, உனக்கு எங்கேருந்து பூனைக்குட்டி கிடச்சிச்சு? அதுவா, ஒரு நாள் மழை பெய்யும் போது எங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பூனைக்குட்டி நடந்துட்டு இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு எங்க வீட்டுல இருந்து ஒரு அட்டைப்பெட்டியை எடுத்து வெளியில வச்சேன். உடனே அந்த பூனைக்குட்டி அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள போய் நனையாம இருந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அது எங்க வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிட்டு. எங்க அம்மா முதல்லலாம் அது வீட்டுக்குள்ள வந்த உடனே துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாளாக அதுவும் எங்க வீட்டுல ஒன்றா மாறிட்டு. சீனு, அந்த பூனைக்குட்டி என்ன கலரில் இருக்கும்? அதுவா, கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த கலர்ல இருக்கும். ரகு, எதுக்கு கேட்குறா? சீனு, அது எங்கள் வீட்டில் உள்ள பூனைக்குட்டி தான் சீனு. என் தம்பி அந்த பூனைக்குட்டியை தூக்கி வச்சு விளாடுவானா, திடீர்னு அதை கீழே போட்டுருவான். அவன் டெய்லி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா, ஒரு நாள் மழை பெய்யும் போது அந்த பூனைக்குட்டி காணாமல் போயிட்டு. நாங்களும் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தோம், அது கிடைக்கவே இல்லை. இப்போ அந்த பூனைக்குட்டி எங்கேயுமே போகல. அண்ணா பாரு, அங்கே தான் நின்று விளாண்டுட்டுருக்கு. அதுதானே உன் பூனைக்குட்டி? ஆமா ரகு, என் பூனைக்குட்டி அங்கதான் இருக்கு. ரொம்ப நன்றி ரகு. நான் தான் சீனு உனக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் அந்த பூனைக்குட்டி இறந்து போயிட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த பூனைக்குட்டி ஒன்னால தான் உயிரோடு இருக்கு. நீ ஒரு உயிரை காப்பாற்றிருக்கா. நான் பெருசா எதுவுமே செய்யலை. நான் செஞ்ச சின்ன உதவியால தான் அந்த பூனைக்குட்டி இன்னைக்கு உயிரோட இருக்கு. நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க.